நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலின் நட்பியலில் நட்பாராய்தல் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய பாடலில் நட்பாராய்தலுக்கு குடிப்பிறப்பொன்றும் சிறந்த காரணமாகும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் சமண முனிவர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். யாருடன் நட்பு கொள்ள வேண்டும், யாருடன் நட்பு கொள்ளக்கூடாது என்பதை உவமை மூலம் விளக்க பார்க்கிறார்கள் இந்த பாடலில். யானை பெரியது, பல நாள் அறிந்து அறிந்து பழகினாலும் சமயத்தில் பாகனையை கொன்றுவிடுமாம். அதுபோல் யானையை போன்று நண்பரை அழிக்கும் தீயவருடன் நட்பு கொள்ளக்கூடாது என்கிறார்கள். வேட்டையாடும் பொழுது எரிந்த வேல் தவறுதலாக நாயின் மீது பாய்ந்தாலும் கூட நாய் தன்னை வளர்ப்பவனை பார்த்து வாளை குழைத்து கொண்டு வருமாம். நாயை போன்றவரின் நட்பை நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமாம். துன்பமே இழைத்தாலும் நட்பினை மறவாது நாயை போன்றவரின் நட்பை கொள்ள வேண்டும் என்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 213. யானை யானையவர் நண்போரி நாய் அணையார் கேண்மை கெழிக்கொளல் வேண்டும். யானை அறிந்து அறிந்தும் பாகனையே கொல்லும் எரிந்த வேல் மெய்யதா வாள் குழைக்கும் நாய். பிழை பாராட்டாத இயல்புடையவரை அறிந்து நட்பு செய்தல் வேண்டும் என்பது இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.